வணக்கம். வள்ளுவம் காட்டும் வாழ்வியல் பற்றி நாம் அறிவோமா? குறள் அமுதம் பருகி மயக்கமுற்று இன்பம் உருவோமா? உலகோர் விரும்பி படிக்கும் தமிழ் நூலாக பழகுதமிழ் சொல்லருமை நாலிரண்டில் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் பழமொழிகளுக்கு பொருத்தமுடையதாக உள்ள திருக்குறளில் கூறியுள்ள வாழ்வியல் இலக்கணம்தான் என்ன? திருக்குறளே ஒரு வாழ்வியல்தானே. அறம் சார்ந்த வாழ்க்கையே அகத்தூய்மைக்கு வழிகோலுவதாகும். அறநெறிகளாகிய நன்றி மறவாமை, பொறையுடைமை, இன்சொலனாதல், பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமை, கற்றறியும் இயல்பு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், அறிவுடைமை, நல்லாரோடு இனங்கள் ஆகிய குணங்களே ஒருவனுக்கு அகத்தூய்மையின் அடிப்படையாக அமைகின்றன. உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒப்புயர்வற்ற வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து கூறும் நூல் திருக்குறள் ஒன்றே ஆகும். வள்ளுவர் அறத்துப்பாலை முதலில் வைத்து 38 அதிகாரங்களில் உள்ள தூய்மைக்கு வழிகாட்டுகிறார். இறை சிந்தனையை இனிதே கொண்டு வாழ வழிகாட்டுவது நமது குறள். நிறை வாழ்க்கை தரும் நீரினை போற்றி பருக செய்வது நமது திருக்குறள். நிறைமொழி மாந்தர் மறைவழி நின்று அறத்தின் வழியே சிறப்பினை பெற்று சீருடன் வாழ வழி செய்வது நமது திருக்குறள். இல்லறம் என்னும் நல்லறம் கண்டு வாழ்க்கை துணையின் மாட்சியை பேணி நிற்பது நமது குறள். பண்புடை மக்கள் பிறப்பில் மனையறம் காத்து அன்போடு இயைந்த பண்புடை வாழ்வில் புடம்போட்டு வாழ செய்வது நமது திருக்குறள். செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருந்து வன்சொல் நீக்கி இன்சொல் பேசி செய் நன்றி போற்றி மெய்வழி நடந்து செல் என வாழ்முறை காட்டுவது குறள். ஒரு பக்கம் சாரா நடுநிலை காத்து நிலையின் திரியாது அடக்கம் ஆர்ந்து ஒழுக்கம் என்னும் விழுப்பம் உயர்ந்து பிறனில் விழையா பேராண்மை நயந்து பேர் ஆளுமையுடன் நிற்க வைப்பது நமது திருக்குறள். பொறுமை நகையணிந்து பெருமை பெற்று பொறாமை பேயை பொசுக்கி தீர்த்து மனிதராய் வாழ வழிகாட்டுவது நமது உலக பொதுமறை. பேராசை தவிர்த்து பேரின்பம் கண்டு இழிச்சொல் என்னும் பழிச்சொல் நீக்கி தீவினை அஞ்சி ஈகை கொண்டு இன்பமுடன் வாழ வைப்பது. ஒப்புரவு அறிந்து புகழ்பட வாழ்ந்து புலால் மறுத்து அருளாட்சி மலர்ந்து தவம் போற்றி அவம் நீக்கி கூடா ஒழுக்கம் குற்றம் அறிந்து நம் மனதின் கசடுகளை நீக்கும் தூய்ப்பான் எங்கள் ஆசான் திருவள்ளுவனின் குறளே. கல்லாமை வெகுளாமை கொல்லாமை நீக்கி வாய்மை காத்து இனியவை செய்து நிலையாமை உணர்ந்து துறவு காத்து அவா அறுத்து மெய்யுணர்வு கொண்டு மேலோருடன் மேம்பட செய்வது நமது திருக்குறள். ஊழிற் பெருவழி உட்பொருள் உணர்ந்து உயர்வாய் வாழ விழைவு கொண்டால் அகத்தூய்மை கண்டு ஆன்மா உயிரும். அகத்தூய்மையே வாழ்க்கை நெறியாகும். நெறியுடன் வாழ்ந்தால் நித்திலம் போல் ஜொலிக்கலாம். தமிழ்த்தாயின் திருமுடிக்கு அழகூட்டும் திருக்குறள் சிறப்பாய் சித்தம் விளக்கி ஆன்மீக வழிகாட்டி அறநெறி தழைக்க ஆணவம் அலறி அடித்து ஓட உடற்பிணி அகல உள்ள பிணி தீர உதவுவது நமது திருக்குறள். வீசிடும் தென்றலாய் வந்தே தவழ்ந்திடும் நமது திருக்குறள். சொல்லாத செய்தி இல்லை குறள் அமுதத்தில். அன்பு, அமைதி, ஈகை, இன்சொல் என நன்னெறியாவும் நயமாய் விளக்குவது. உயர்தனி செம்மொழியாம் தாய்த்தமிழ் வளர வாழ செழித்தோங்க வித்திட்டதும் நமது திருக்குறளே. அனைவருக்கும் நன்றி.